யார் மூலமாக நமக்கு வந்து எதிர்ப்புகள் வருகிறது, யார் மூலமாக எதிர்ப்புகள் அதிகரிக்கிறது என பார்க்கின்ற பொழுது அதற்கும் ஜோதிட ரீதியாக நிறைய கருத்துக்கள் இருக்கிறது. எந்த ஒரு ஜாதகத்தில் 6ஆம் வீட்டில் என்ன கிரகம் பலமாக இருக்கோ அவங்க மூலமாக கூட நிறைய தேவையில்லாத எதிர்ப்புகள்லாம் உண்டாகிறது. ஒரு ஜாதகத்தில் 6ஆம் வீட்டில் உங்களுக்கு வந்து சூரியன் 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி அமையப்பட்டிருந்தாலோ, ஒரு பாவகிரக தொடர்போடு 6ஆம் வீட்டில் அமைய பெற்றால் தந்தை வழி உறவினர்கள் மூலமாக எதிர்ப்புகள் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். அதுபோல ஒரு ஜாதகத்தில் சந்திரன் 6ஆம் வீட்டில் பாவகிரக தொடர்போடு ஒரு ஜாதகத்தில் அமையப்பட்டிருந்தால் அவங்களுக்கு வந்து தாய் வழியில் தேவையில்லாத எதிர்ப்புகள், மூத்த சகோதரி மூலமாக எதிர்ப்புகள், திருமணத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்றால் மாமியார் வகையில் எதிர்ப்புகள், வீட்டுக்காருக்கு வந்து சகோதரிகள் மூத்த சகோதரிகள் இருந்தால் அவங்க மூலமாக கூட எதிர்ப்புகள் உண்டாகிறது. எந்த ஒரு ஜாதகத்தில் 6ஆம் அதிபதியுடன் செவ்வாய் தொடர்போடு இருக்காரோ, செவ்வாய் வந்து சர்ப்பகிரக சேர்க்கை ராகு கேது தொடர்போடு இருக்கிறதோ அவங்களுக்கு வந்து ராகு கேது தொடர்பு, சனி தொடர்பு போன்ற கிரகங்களோட தொடர்போடு இருந்தால் அவங்களுக்கு வந்து சகோதரர்கள் மூலமாக கூட தேவையில்லாத எதிர்ப்புகள்லாம் உண்டாகிறது. எந்த ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்றால் சுக்கிரன் வந்து 6ஆம் வீட்டில் இருந்தாலோ, சுக்கிரனுடன் ராகு கேது தொடர்போடு இருந்தால், குறிப்பாக கேது தொடர்போடு இருந்தாலும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6ஆம் வீட்டில் சுக்கிரன் நல்ல பலகீனமாக இருந்தால் இளைய சகோதரிகள் மனைவி மூலமாக கூட ஒரு எதிர்ப்புகள், தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் கூட உண்டாகிறது. பெண்கள் ஜாதகராக இருக்கின்ற பொழுது செவ்வாய் வந்து கேது தொடர்போடு இருக்கின்ற பொழுது, ராகு கேது தொடர்போடு இருக்கின்ற பொழுது, 6ஆம் வீட்டில் பாவகிரக சனி தொடர்போடு இருக்கின்ற பொழுது கணவருடன் சரியான ஒரு ஒற்றுமை இல்லாத நிலைகள், கணவருடன் கருத்து வேறுபாடுகள், கணவரிடம் வந்து தேவையில்லாத பகையெல்லாம் கூட சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலாம் கூட உண்டாகிறது. ஒரு ஜாதகத்தில் 6ஆம் வீட்டில் குரு பகவான் வந்து கொஞ்சம் பலகீனமாக இருந்து, அடுத்து குரு போய் வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்பகிரகம்னு சொல்லக்கூடிய ராகு கேது தொடர்போடு இருந்தாலும் 6ஆம் அதிபதியுடன் குரு பலகீனமாக இருக்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு வந்து பிள்ளைகள் வகையில் கூட தேவையில்லாத எதிர்ப்புகள், தேவையில்லாத சிக்கல்கள், தேவையில்லாத நெருக்கடிகள்லாம் கூட உண்டாகிறது. ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் 6ஆம் வீட்டோடு இருந்திருந்து சனி வந்து கொஞ்சம் பலகீனமாக இருந்தால், சனி பலகீனமாக இருக்கணும், சனி பலமாக இருக்கணும்னு சொல்ல, சனி 6ல் பலமாக இருக்கணும்னு சொல்ல, சனி வந்து வக்ரம் பெற்றோ, சனி பாவகிரக நட்சத்திரத்தில் இருந்தோ 6ஆம் அதிபதி தொடர்போடு இருக்கின்ற பொழுது அவங்களுக்கு வந்து வேலைக்காரங்க மூலமாக கூட தேவையில்லாத ஒரு எதிர்ப்புகள், தேவையில்லாத பகைகள், தேவையில்லாத ஒரு நெருக்கடிகள்லாம் கூட உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலாம் கூட உண்டாகிறது. பொதுவாக வந்து 6ஆம் வீட்டில் என்ன கிரகம் இருக்கிறதோ அதுக்கு ஏற்ற போல எதிர்ப்புகள் உண்டாகிறது.